லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 8 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். பல இடங்களிலும் ஜமியாக்களிலும் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் நவ் அவைலபிள். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும்போது பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 466 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 710 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 472 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 954 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் உச்சத்தை தொட்டுக்கொண்டே வருது. தங்கம் வாங்குறது நம்மளுக்கெல்லாம் கனவாவே போயிடும் போல இருக்குது. யாரும் வெளியே போக வேணாம். இன்று மாலை 6 மணி வரைக்கும் ஆபத்து. இதோ மீண்டும் மீண்டும் பூகம்பம். அபுஃபதீரா பகுதி மற்றும் ஒரு சில பகுதிகளில் இன்றைய தினம் தீ விபத்து விடிய அதிகாலையில் பதிவாகி இருக்குது. அதே போல் அதான் பகுதிகளிலையும் வீடொன்றுள்ள தீ விபத்து பதிவாகி இருக்குது. 578 வாகனங்கள் இப்போதைக்கு வரைக்கும் வெளிப்பட்டிருக்குது ராங் டேர்னில். அதே மாதிரி குவைத்துடைய காவல்துறை தொடர்ந்து கண்காணிப்பு. போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் 2 கைது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை அவதான மையம் மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. இன்று காலை 9 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் பல பகுதிகளையும் தூசி காற்று இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 17ஆம் திகதி மற்றும் 18ஆம் திகதி 2 நாடுகளில், ஒன்று பாகிஸ்தானில், அதே போல் இன்னொன்று பார்த்திங்கன்னா அல்ஜீரியாவில் பூகம்பம் பதிவாகி இருக்குது. 5.5 ரிக்டர் அளவிலான பூகம்பம். அதே போல் 3.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. நெருங்கி வருது அரபு நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் பூகம்பங்கள். அதே போல் இன்றைய தூசி காற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமான காற்றோடு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வரைக்கும் இந்த நியூஸ் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரியாக 10 மணி 13 நிமிடம். இப்போதைக்கு லைட்டாக காற்றுடைய வேகம் ஸ்டார்ட் ஆகி இருக்குது. எதிர்வரும் நேரங்களில் பாலைவன பகுதிகளிலிருந்து தூசி காற்று மெதுவாக நகரங்களுக்குள்ளே நுழையலாம். ரொம்ப கவனமாக இருங்க சாரதிகள். அதே போல் பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்களும் கவனம். 21 நாளைக்கு சிறை தண்டனை, மீண்டும் விசாரணை, தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு பணம் அனுப்பிய குற்றத்துக்காக குவைத்து குடிமக்கள். முக்கியமான ஒரு விடயம் நான் தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துறது ஒன்று தான். நீங்கள் எல்லாருக்கும் உதவிக்காக யாராவது பணம் கொடுத்து இன்னாருக்கு போடுங்க அப்படின்னு சொன்னால் பணம் அனுப்பி வைப்பீங்க. இதே நம்ம நாட்டவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரியே சில நேரங்களில் குவைத்திகளோ அல்லது வேறு யாராவது ஒருத்தரோ பணம் யாருக்காவது அனுப்ப சொல்லி கொடுக்கலாம். பெரிய அமௌண்ட்டுகளாக இருக்கலாம். தயவு செய்து யாருக்கு அனுப்ப போகிறீங்க, என்ன ஏது, எந்த நாட்டுக்கு அனுப்புகிறீங்கன்ற டீட்டெயில்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா தயவு செய்து அனுப்பாதீங்க. ஒருவேளை இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கோ அல்லது தீவிரவாத அமைப்புக்கோ பணம் அனுப்பி அது கடைசியில் உங்கள் பக்கம் வந்து முடியலாம். ரொம்ப கவனமாக இருங்க.
கிட்டத்தட்ட 578 வாகனங்கள் தற்போதைக்கு வரைக்கும் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குறுகிய நாட்களுக்குள்ள, அதாவது ஒரு 10 நாட்கள் கூட இல்லை இந்த சட்டம் வந்து, அதற்கிடையிலேயே இவ்வளவு வாகனங்களை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஓவர்டேக்கிங், யூ டர்னில் முன்னாடி போகிறது. தயவு செய்து கவனம் டிரைவர்கள். 70,000 தினார் கொடுக்கணும், கடைசியாக 40,000 தினாரில் முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி வைத்தியசாலையே முன் வந்திருக்குது. ஒரு வயதான பெண்மணி ஒருவருக்கு மெடிக்கல் எரர், அதாவது சத்திர சிகிச்சையில் பிழை வந்ததால் வைத்தியசாலை 40,000 தினார் கடைசியாக கொடுக்கறதாக ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. 70,000 தினார் வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க வழக்கறிஞர் மூலமாக. ஆனால் கடைசியில் 40,000 தினார் கொடுக்குறதா ஹாஸ்பிட்டல்லே ஒப்புக்கொண்டிருக்குது. ஒரு சின்ன மைனர் இன்ஜுரியாக இருந்தாலும் போதும், ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் போதும், எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணினா இந்த மாதிரியான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதோ அபு ஃபத்தீரா பகுதிகளில் இன்று அதிகாலை தீ விபத்து, பல கார்கள் எரிந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுத் சாதல் அப்துல்லா பகுதிகளிலையும் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அதான் பகுதிகளிலையும் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து அனைத்து தீ விபத்துகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்துகளில் யாருக்கும் எந்த ஒரு காயங்கள் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. சாதாரணமாக நாம் பிடிச்சிட்டு போடுற ஒரு சிகரெட், அணைக்காமல் நாம் வீசிட்டு போகிற சிகரெட் கூட ஒரு தீ விபத்துக்கு காரணமாகலாம். அந்த சரௌண்டிங்கை சில நேரங்களில் என்ன காரணம் இந்த தீ விபத்து அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தீயணைப்புத்துறை அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் மூலமாக ஏதாவது ஒன்றில் கண்காணிக்கும் போது ஒரு வேளை இந்த தீ விபத்துக்கு நம்ம தான் காரணம்னு தெரிய வந்துச்சு, மொத்த இழப்பீடை நம்ம தலையில் கட்டிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் தினார் பெறுமதியான போதைப் பொருட்களோடு மாட்டிய 2 ஆசிய நாட்டவர்கள். பல பகுதிகளிலையும் சுற்றி வளைப்பு, பல கட்ட சோதனைகள், தொடர்ந்தும் கைதுகள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் குவைத்தில் சட்ட நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் அத்தாட்சி.
ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லா நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.